ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்துட்டு மறக்காம பண்ணிடுங்க. இந்த ட்ராமாவோட நேம் வந்துட்டு டூ காப்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல டாங் அண்ட் சாங் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம டாங் வந்துட்டு சாங்கு கிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு வந்திருப்பான். என்னையா உனக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாங்கும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு டாங்கும் வந்துட்டு சொல்லுவான், இந்த டிடெக்டிவோட லைஃப்ல வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியாதா அதையும் நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு இவன் சொல்லுவான், கூடவே இருக்கிற பார்ட்னரை வந்துட்டு யாரோ கொன்னுட்டு அவங்கள வந்துட்டு பிடிக்க முடியாம அவங்களோட ஃபேமிலி முன்னாடி போய் நின்று இந்த மாதிரி ஃபேக் ப்ராமிஸ் கொடுப்பாங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த விஷயத்துல நான் எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸும் வந்துட்டு யாருக்கும் கொடுக்க விரும்பல. நான் கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு கண்டிப்பா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட் சீனா சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாயிடும். சரி ஓகே, உன்னோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்கு நான் என்னடா பண்ணும், என்கிட்ட ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்னோட வேலையில வந்துட்டு நீ நடுவில் நுழையாம இரு. இப்ப நாங்க அலசி ஆராயிரம் நியூஸ் எல்லாம் வந்துட்டு நீ காத்துல பறக்க விட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த சஸ்பெக்ட் எல்லாம் வந்துட்டு உஷாராயிடுவானுங்க. அதனால வந்துட்டு என்னால யாரையும் பிடிக்க முடியாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தவரை நம்ம ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி போயிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பயங்கரமா ஹீரோயிசமா வேற அவளை காப்பாத்திட்டு இருப்பான். சாங்கே வந்துட்டு லைட்டா ஃபீல் ஆயிடும், என்னடா நடக்குது இங்க, இவன் மூஞ்ச பத்தி எனக்கு எதுக்கு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜர்க்காயி வந்துட்டு ஒன்றும் கிடையாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவா, ஏன்பா டாங்கு மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறியே, இந்த மாதிரி காப்பாத்திட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு உன் ஸ்கூல்ல வந்துட்டு கேட்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளா. ஏண்டி உன் ஸ்கூல்ல வந்துட்டு காப்பாத்தினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி திருப்பி இவனும் கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, நீ பண்ண ப்ராமிஸை வந்துட்டு ஒழுங்கா காப்பாத்து, நான் இப்போதைக்கு உன்னோட வேலையில வந்துட்டு நடுவில் நுழையிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாளா. அவனும் வந்துட்டுல சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு அங்க இருந்து போயிட்டு இருப்பான். இவளுக்கு வந்துட்டு அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி லைட்டா வந்துட்டு க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல போயிட்டு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல தொப்பி போட்ட ஒரு பொண்ணு வந்து உட்காந்து நைஸா வந்துட்டு நம்ம சாங்கோட பேக்ல இருந்து பர்ஸ் ஆட்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா நல்லா ஓட்டையெல்லாம் போட்டு அந்த பர்ஸை தூக்கிடுவா. தூக்கிட்டதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம சாங் வேற பாத்துருவா. அடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுமே, குர்ரி குர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு முடிய பிடிச்சி அந்த பஸ் ஸ்டாப்லயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாளுங்க. இந்த திருட்டு பொண்ணு இருக்குல்ல, அந்த ஜின்னோட ஒன் ஆஃப் த திருட்டு கேங்கோட பார்ட்னர் தான் இந்த ஜின் இருக்கான்ல. அவன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த புள்ள மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த திருட்டு பொண்ணை வந்துட்டு நம்ம ஜின் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நல்ல வேளை வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கு வந்து இவளை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி வேற கதறிட்டு இருப்பாள். இருமா இருமா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சாங்கோட மூஞ்ச பார்க்கும்போது இவனுக்கு வேற பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜின்னோட வாயெல்லாம் வந்துட்டு நம்ம சாங்க பார்த்தோன்னே அதுவா டைப் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தோன்னே இந்த ஜின் பார்ட்னர் வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா, ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு எதுவும் ஆகலல்ல, அடி எதுவும் படலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கோட பேக் எல்லாம் எடுத்து கொடுத்து அவளை வந்துட்டு உட்கார வச்சுட்டு இருப்பான். ஆல்ரெடி சாங்கே வந்துட்டு நல்லா அடியை வாங்கிட்டு பிச்சு போட்ட பிச்சைக்காரி மாதிரியே முடிய வச்சுட்டு வேற இருப்பாளா. ஆனாலும் இந்த ஜின்னு எல்லாம் சொல்லு வடிச்சிட்டு இருப்பான் அவளை பார்த்து, இந்த திருட்டு பொண்ணை நான் பாத்துக்கிறேன், ஆனா நீங்க இந்த கெட்டப்லயே ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வேற அடிச்சிட்டு இருப்பான். இவளுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிரும், என்னத்தை இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அந்த சீன் கட் ஆகும். நைட்டு வந்துட்டு ஜின்னு சாப்பிட்டுட்டு இருப்பானா, ஆனா இந்த ஜின்னோட பார்ட்னர் இருக்குல்ல, அது விடாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கும். ஏன்டி என் வாயவே பார்த்துட்டு இருக்க, நான் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, நீ இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வயித்தால தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னுட்டு ஜின் பின்னாடி வந்து கொஞ்சம் பைத்தியமாக தான் சுற்றிட்டு இருக்கும். என்னைய கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்டோட ஹஸ்பண்டாவே இருந்துக்கோ, நானே வந்துட்டு எல்லாரோட பிக் பாக்கெட்டையும் அடிச்சு அந்த காசை வச்சு உன்னை வந்து காப்பாத்துறேன் சரியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். என்னத்தடி ஒளர்ற அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு சாங்கிட்டு அந்த பர்ஸை ஆட்டை போட்டிருப்பா போல, இந்த காசை போதும்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவள் பர்ஸை வேற காமிச்சிட்டு இருப்பா. அதுக்கு ஜின் வந்துட்டு சொல்லுவான், எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க காசு இல்லாதவங்க நல்லவங்க இவங்க கிட்ட எல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும், அந்த பொண்ணு வந்துட்டு இந்த 3 கேட்டகரிலையும் சேரவே சேராதுடா, இங்க பாரு காசு நிறைய வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை வேற காமிச்சிட்டு இருப்பான். அவன் அதுல இருக்க நம்ம ஹீரோயினோட பேரு அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா இருக்காள்ல, இவ செம்ம அழகா இருக்கிறா, அதனால நல்லவங்க கேட்டகரியில தான் வருவா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜின்னோட பார்ட்னருக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கேவலமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அவளோட சின்ன வயசுல ஒரு போட்டோ இருக்கும், அதை வந்துட்டு எடுத்து காமிச்சிட்டு இங்க பாரு எவ்வளவு கேவலமா இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏய் புழுவாதிரி, அவ சின்ன வயசுல கூட சிக்கன் தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த ஜின்னும் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம சின்ன வயசுல யார் கூடவோ இருப்பாளா, அந்த போட்டோவே வந்துட்டு இவன் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த சீன் கட் ஆயிடும். அடுத்து நம்ம டாங் வந்துட்டு செத்து போன ஜோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு பையன் இருப்பான் போல, அவனை பாக்குறதுக்காக அவனோட ஸ்கூல்ல வந்துட்டு போயிட்டு இருப்பான். அங்க வந்துட்டு ஜோவோட பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் வந்துட்டு ஆர்ம் ரெஸ்லிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுல நேர்மையா விளையாடணும் சரியா, நான் வந்துட்டு டிடெக்டிவ், நீங்க மட்டும் நேர்மையா விளையாடலன்னா தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் இருப்பான் நம்ம டாங். ஆனாலும் வந்துட்டு அதுல ஜோவோட புள்ள வந்துட்டு தோத்து போயிடும். சரி ஓகே பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கடா, அடுத்த
வாட்டி வந்துட்டு நல்லா விளையாடி அவனை ஜெயிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட வந்துட்டு இவன் நடந்து போயிட்டு இருப்பான். நான் வந்துட்டு எப்பவுமே ஜோ மாதிரி ஜோவோட பிள்ளைய வந்து நல்லாவே பார்த்துக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஜோ வந்துட்டு இறந்து போயிருப்பார்ல அன்னைக்கு வந்துட்டு அவரோட கோட் பேக்கெட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஹோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவரோட கோட் பேக்கெட்ல இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து கீழே விழுந்துச்சு. அதான் சிகரெட் அடிக்கும் போது அதை கொளுத்துறதுக்கு ஃபயர் பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அது வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம்லாம் கூட கிடையாது. ஆனா இது என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலி அவர் இறந்து போற அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜோவும் இந்த டாங்கும் வந்துட்டு ஒரு கேஸை பத்தி பேசியிருந்திருப்பாங்களா, ஒரு டாக்ஸி டிரைவர் கேஸை பத்தி. அதுல கூட ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி இருப்பாரு. ஆனா அது காணாம போயிட்டு இருக்கோம்ல, மேபி அதுவா தான் இருக்குமோ இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்க்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடும். சரி ஓகே இதை பத்தி அப்புறமா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா உன் ஒய்ஃப் நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட வந்துட்டு ஜாலியா தான் இவன் பேசுவான் போல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல தான் பேசுவாங்க போல. கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே நீ நல்லபடியா கிளம்பு சரியா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் கியூட்டா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த பையன் சொல்லுவான், நானும் பெரியவனாகி எங்க அப்பா மாதிரியே நான் டிடெக்டிவ் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்கும்போது இவனுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கும். நல்லபடியா பண்ணுடா அப்படின்ற மாதிரி இவனுக்கு மோட்டிவேஷனா சில ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த செத்து போன ஜோவோட போட்டோ முன்னாடி இந்த ஜின் வந்து நின்றுட்டு இருப்பான். ஆக்சுவலி இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கும். என்னடா இவனை ஊரே தேடிட்டு இருக்கான் ஆனா இவங்க வந்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவன் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜுவல்லரி ஃப்ராட் பண்ண கேஸ்ல வந்து ஜோ தான் வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இவனை பாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஜோக்கு வந்து திருட மாதிரிலாம் இருந்திருக்காது போல. சோ சில அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. நீ ஏன் இந்த மாதிரி தொழிலாம் பண்ணிட்டு இருக்கிற, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வா, நான் கண்டிப்பா இதுல இருந்து நீ வெளியே வரதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. நீ ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்டிருப்பான். ஆனா அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, உன்னைய பார்க்கும்போது எனக்கு என்னோட பார்ட்னர் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அவனும் ஒரு காப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி நம்ம டாங் தான் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்கணும் சரியா, நான் இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டு நம்பலாம் அப்படின்ற மாதிரி இவன் முடிவு பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு தனியா தான் புலம்பிட்டு இருந்திருப்பான். நீ மட்டும் எனக்கு எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கேன், உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடியா தான் விளையாட்டுக்கு அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். இதை வந்துட்டு பக்கத்துல இருக்க அக்யூஸ்ட் பைபிள வந்துட்டு கேட்டுட்டு யாரு ரிவெஞ்ச் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை உள்ள பிடிச்சி போட்டாருல அந்த ஜோவை தான் அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு தான் சொல்லுவான். ஆனா அவன் வந்துட்டு இதை சீரியஸா எடுத்துட்டு வெளியே வந்து கொளுத்தி போட்டதே இவனா தான் இருந்திருக்கும் போல. இப்போ வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி சொன்னா இப்போ என்ன என்னை விட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட இவ்வளோ சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி நினைச்சு கண்ணுல இருந்து அவனுக்கு தண்ணியெல்லாம் வேற கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் நான் திருடன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த சைன்ல மொத்த டிடெக்டிவ் வந்துட்டு பார்ல தான் கூட்டிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாங்கும் வந்துட்டு ஜோக்காக ஒரு கிளாஸ் எல்லாம் வேற ஊத்தி வச்சுட்டு இருப்பான். பார்க்கும்போதே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி மன கஷ்டமாயிடும். அந்த சீஃப் வந்துட்டு இங்க பாருப்பா டாங்கு, நம்ம ஜோவை யார் கொண்டாங்களோ அவங்கள வந்துட்டு தூக்கி உள்ள பிடிச்சி போடுறதுல வந்துட்டு நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்துட்டு அவர் கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம டாங்கு வந்துட்டு ஜோ கூட நடந்த சில பாச போராட்டங்கள்லாம் வந்துட்டு மைண்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட வந்துட்டு பயங்கரமா அடிச்சு போட்டு அவனோட ஷோல்டர் வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஜோ தான் வந்துட்டு இவனுக்காக அவனோட ஷூலேஸ்லாம் வந்துட்டு கட்டி விட்டுட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம சில அட்வைஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாரா. உடனே நம்ம டாங்கும் வந்துட்டு எப்பா நீ போலீஸுப்பா, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டா இருப்பான். மண்டிலே போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி வேற போட்டுட்டு இருப்பாரு அவரு. இந்த ஜோ வந்துட்டு நம்ம டாங் வந்து ஒரு புள்ளையா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. நம்ம டாங்கும் வந்துட்டு ஜோ தான் உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்திருப்பான். திடீர்னு அவர் செத்து போயிட்டது வந்துட்டு அவனால அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது. இவனோட ஷூலேஸ் கட்டி விட்டதும் இல்லாம அந்த அக்யூஸ்டுக்கும் வந்துட்டு ஷூ எல்லாம் வேற மாட்டி விட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பாச போராட்டங்கள்லாம் நினைச்சு வேதனையில வேற உட்காந்துட்டு இருப்பானா. இவனோட கண்ணு முன்னாடி வேற ஜோவே வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஐயோ ஏன் என்னை விட்டு போனேன், இங்க இருக்க எவனை பார்த்தாலும் எனக்கு உன்னைய பாக்குற மாதிரி தான் இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு சின்ன பிள்ளை, என்னைய போய் விட்டு போயிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வேற அவனுக்கு தர தரையா கொட்டிட்டு இருக்கும். ஐயோ உன்னோட ஷூலேஸ் இப்ப கலண்டுருச்சுல, இரு நான் உனக்கு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வேற கொட்டிட்டு இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இருக்கிறது வேற ஒரு டிடெக்டிவ் ஓடுது போல. அவன் வேற நம்ம டாங் கிட்ட வந்துட்டு எப்பா என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. ஆமா உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருப்பானா. சரி லவ் பண்ணு, நானும் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற சொல்லிட்டு இருப்பான். இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூரா பேரும் தூங்கிட்டதுக்கு அப்புறம் சாங்கும் அவனோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல காங் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இந்த காங்கும் சாங் கிட்ட எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம், உன்னை யாராவது இங்க டார்ச்சர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா ஒருத்தன் தான் என்ன ரொம்ப நாளா கூடவே இந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அவன் அது தெரியாம யாருன்னு சொல்லு அவனை வெளுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அங்க அந்த யங் தான் உட்காந்துட்டு இருப்பான். யாரா நீங்க திருட்டு பசங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா அதெல்லாம் கிடையாது, நாங்க ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க 2 பேரும். இந்த யங்கும் வந்துட்டு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம் போல. என்னது இப்பெல்லாம் ரிப்போர்ட்டர் ரொம்ப அழகா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா பேசிட்டு இருப்பான். அவெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். முறைக்கும் போது கூட செம்ம பீஸா இருக்காளே அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான் அவன். ஏமா நீ செம்ம அழகா இருக்கமா,
இந்த ரிப்போர்ட்டர் வேலையை விட்டு என் பாருக்கு வந்து டான்ஸ் ஆடுறியா டபுள் மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சாங்க்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்னைய பார்த்தடா கேட்குற ஈரா நாயே வந்து உன்னை வெட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வேமா வேற இவனை நோக்கி வந்துட்டு இருக்கோம். அது அவ வந்துட்டு அவனை போட்டு அடிக்கிறதுக்காக கிட்ட வேமா ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் எல்லாம் தூரமா இருக்கிறத விட கிட்ட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ட்ரிபிள் மடங்கு காசு வேணா தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வேற வம்பிழுத்துட்டு இருப்பான் அவகிட்ட. ஒரு கட்டத்துக்கு மேல அவளே வந்துட்டு அக்யூஸ்ட் நாய்கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. ஆனா அந்த காங் வந்துட்டு சாரி சார் மன்னிச்சியோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இந்த காங்கு வந்துட்டு வெளியே தான் வாய்ப்புல உள்ளுக்குள்ள வந்துட்டு சரியான பயந்தாங்குழியா இருக்கிறான். அதனால இந்த யங் வந்துட்டு விடவே மாட்டான். தூரமா போகும்போது இன்னும் அழகாயிட்டே போறமா அப்படின்னு சொல்லிட்டு போற வரைக்கும் வம்பு தான் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இந்த காங் வந்துட்டு நம்ம சாங்க தனியா கூட்டிட்டு வந்துட்டு எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கேஸ்ல இருக்க நுணுக்கத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும்டா, அதனால நீ என்ன பண்ணு, நான் போய் தூங்குறேன், நீங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங் கிட்ட வந்துட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டது ஒரு குத்தமா உன் கூட வந்திருக்கவே கூடாது, எப்படி கோத்து விட்டு போது பேரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல வேற திட்டிட்டு இருப்பான். ஆனா இவ பாட்டுக்கு வந்துட்டு பிரஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அங்க வந்துட்டு தூங்குறதுக்காக வந்துடுவா. அந்த ரூம்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்துட்டு ஃபுல் போர்வே போத்திட்டு வேற படுத்து கிடக்கும். ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் லேடி போல இங்க படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இவளும் வந்துட்டு போய் பக்கத்துல போய் படுத்துப்பா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம டாங் தான் ஃபுல் போதையில வந்துட்டு இங்க வந்து படுத்திருந்திருப்பான் போல தெரியாம. அது தெரியாம இந்த பக்கி வந்துட்டு பிரஸ் ரூம்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து படுத்திருக்கோம். அதுவும் இல்லாம அவன் போர்வையெல்லாம் எடுத்துட்டு அவன் மேல காலை போட்டு வர ஜாலியா மேடம் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில நம்ம டாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா முழிப்பான். என்னது இது நமக்கு 2 கால் தானே, 3ஆவதா ஒரு கால் இருக்கு, ஏதோ ஒரு அக்யூஸ் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராத்தே ஸ்டெப்பை போடுறதுக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவன். இவன் நகர்ந்ததை பார்த்த உடனே நம்ம சாங்கும் வேற முழிச்சிருவா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், என் காலை பூச்சி வச்சிடாதடா, நான் தாண்டா அப்படின்ற மாதிரி அவளும் கத்திட்டு இருப்பா. இவ கத்துற கத்துல வந்துட்டு வெளியே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமா சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். யாரா இது உள்ள கடந்து கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். நாங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிரும். அடியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா பாடி சோடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார்டா ஃபாலோ பண்றா, நீ தாண்டா வந்து என் மேல காலெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பழி வேற தூக்கி அவன் மேல போட்டுட்டு இருப்பாளா. காலு ஏன் மேல இருந்ததுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சண்டைக்கு நடுவுல டாங்க்கு வந்துட்டு கால் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஜின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் எல்லாம் வந்துட்டு வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். சீ இவன் கூட நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜின்ன பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு போயிட்டு இருப்பானா. நம்ம சாங்கும் வந்துட்டு அவன் எங்க இருக்கான், எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுட்டே போயிட்டு இருப்பாளே. உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்துட்டு தலையிடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே இருப்பான். இவன் வந்துட்டு உன்ட்ட அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி இந்த ஜின் இருக்க இடத்துக்கு வந்துட்டு வந்துருவான். இவன் வந்துட்டு அந்த நகையெல்லாம் விற்கிறதுக்கு வேற ஒரு பையரை வந்துட்டு தேடி வந்திருப்பான் போல. அங்கேயே வந்துட்டு தொக்கா மாட்டிப்பான். நம்ம டாங்க பார்த்தோன்னே அவ்வளவுதான் எஸ்ஐ ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வேற ஓடிட்டு இருப்பான் அவன். குறுக்கால இந்த கௌசிக் வந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சங் வேற வந்து நடுவில் நின்று இருப்பானா. ஒரே மிதி அவ்வளவுதான், அவன் ஷோல்டர் உடஞ்சிரும். இந்த ஜின் வந்துட்டு எஸ்ஐ ஓடி போயிடுவான். டாங் வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். ஆனா இந்த பைப்ல வந்துட்டு ஒரு கார்ல ஏறி அது பாட்டுக்கு வேற தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். சிலுவண்டு சிக்காதுலே அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வேற பேசிட்டு போயிட்டு இருப்பான். அவன் சும்மா போயிருந்தா கூட இந்த டாங் வந்துட்டு விட்டுருப்பான் போல. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசணுன்னே இவனுக்கு இன்னும் வெறியாயிட்டு இருக்கும். உன்னை எப்படி வந்துட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாடுற வெண்ண அப்படின்ற மாதிரி இவனும் ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடி ஓடிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான், ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்துட்டு கார் எடுக்கிறதுக்காக வருவானே. இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால வந்து அவ்வளவுதான் ஒரே மீதி பிடிச்சி கீழே வர தள்ளி விட்டுருவான் இந்த ஜின். டாங்கும் வந்துட்டு ஜின்னை வந்து தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுவான். என்ன எதுக்குடா பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, என் கோ பார்ட்னரை கொன்னுட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து வரும்போது இந்த சங் தான் வந்து தடுத்துட்டு இருப்பான். பார்ட்னர் அடிக்காதீங்க, நம்ம ஜெயில போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனை பிடிச்சி வர தடுத்துட்டு இருப்பான். டாங் கை கூட சேர்த்து அந்த ஜின் கையை வந்துட்டு விலங்கு போட்டு வச்சிருவாங்க. இந்த மாதிரி கீயை வேற ஸ்டேஷன்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி உன்னோட ஷோல்டருக்கு அடிபட்டிருக்கல, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் கிட்ட வந்துட்டு டாங் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஜின்னோட பார்ட்னர் தூரமா இருந்துட்டு ஐயோ என் ஆள் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஜின்னு வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. பாருங்க பார்ட்னர் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது கையை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி வேற அவனுக்கு. அங்க அடிச்சா இங்க வலிக்கும்ன்ற மாதிரி ஜின் அடிச்சா ஜின்னோட பார்ட்னருக்கு வர வலிச்சிட்டு இருக்குமோ. ஐயோ என் ஆள் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருக்கோம். யோ மூஞ்சில அடிக்காதையா, கிளாமர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். சரி இவனை கூட்டிட்டு நான் ஸ்டேஷன் போறேன், நீ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு சீக்கிரமா வந்து சேர் அப்படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுவாங்க. இந்த பார்ட்னர் வரும்போது ஜின்னோட பார்ட்னர்ல கோவமா வேகமா போயிட்டு அவனோட ஷோல்டர்ல அடிப்பட்ட ஷோல்டர்லயே திருப்பி போயிட்டு ஒரு இடி இடிச்சுட்டு வேற அங்க இருந்து போயிட்டு இருக்கோம். யாரா இவ இப்போ இதுக்கு இவ வெறி கொண்டு நம்மள அடிக்கிறா, பாக்குறதுக்கு அழகா இருக்கிறா, ஆனா அறிவே கிடையாது போல இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இவளை பார்த்து திட்டிட்டு இருப்பான். போற வழியில நம்ம ஜின்னு வந்துட்டு டாங் கிட்ட கேட்டுட்டே தான் வருவான். எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மர்டர் கேஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கே தெரியாம என்னையா மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது, என் பார்ட்னரை கொன்னிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வித் நேமோட வேற சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் யாரை கொன்னாங்கன்னு கூட தெரியாம இருந்திருக்கும். இப்பதான் வந்துட்டு ஐயோ அவரை எப்படியா நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி வேற பார்த்துட்டு இருப்பான். இப்படியே வந்துட்டு இருக்கும்போது இவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு 10-15 பேர் வேற பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே டாங் கேட்பான், அவங்க கிட்ட என்னடா ஆட்டே போட்ட, இப்படி வெறி கொண்டு துரத்திட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன ஆட்டே போட்டேன், உன்னே தான் துரத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறிக்கு மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க யாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம். சும்மா தான் துரத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பக்கமும் வந்துட்டு வளைச்சு கண்ணாடி எல்லாம் வந்துட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு
சொல்லிட்டு ஓரமா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஸ்டாப் ஆகி வெளியே வந்துட்டு இறங்கி நின்னுட்டு இருப்பானுங்க. யார்ரா நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விலாம் கேட்கும்போது அவனுங்க யாருமே வந்துட்டு பதில் சொல்ற மாதிரி இல்ல. இவனுங்க வந்துட்டு இங்க நம்மள வந்துட்டு போக விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால சண்டைக்கு தயாராயிருடா அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்துட்டு ஜின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். 2 பேரோட கையும் வந்துட்டு விலங்குல வேற மாட்டிட்டு இருக்கும். கஷ்டம்ல சண்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஜின்னு வேற கொஞ்சம் பயத்துல தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா சண்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் விறுவிறுப்பா வேற போயிட்டு இருக்குமா, ஜின்னு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா டாங் வந்துட்டு எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான் வேற. இந்த ஜின்னும் வந்துட்டு நம்ம டாங்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த டாங்க்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் ஆயிடும். இவனுங்கெல்லாம் யாரு? ஒருவேளை கொலை கேஸ்ல இவன் வந்துட்டு கிடையாதோ, வேற யாரோ இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துரும். உங்ககிட்ட கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறேன், இந்த மாதிரி என்னோட பார்ட்னர் ஜோவை நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கிட்ட கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்லுவான், யோ நான் திருட்டு பையன் தாயா ஒத்துக்கிறேன். ஆனா ஒருத்தங்களை கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. சத்தியமா நான் வந்துட்டு கொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்சு வேற சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாங்க்கு வந்துட்டு அப்ப இவன் கொல்லனா வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி வேற மண்டையில ஓடிட்டு இருக்குமா. அப்போன்னு பார்த்து டாங்க ஒருத்தன் அடிக்க வர நம்ம ஜின்னு வந்துட்டு குறுக்கால பூந்து அந்த அடியை இவன் வாங்கிப்பான். போட்ட அடியில பக்கி பை உள்ள வேற மயக்கம் போட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருமா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா ஊசரு வந்துட்டு 2 பேருக்கும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் வந்துட்டு ஜின்னை தூக்கிட்டு பக்கத்தே தண்ணி இருக்கும். அங்க வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு குதிச்சிடுவானுங்க. 2 பேரோட கையிலயும் வந்துட்டு விளங்க மாட்டே இருக்கிறதுனால 2 பேருமே வந்துட்டு தண்ணிக்குள்ள போற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா டக்குன்னு அடுத்த சீன்ல வந்துட்டு நம்ம டாங் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்துற மாதிரி காட்டுவாங்க. எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு இருப்பான், எப்பா ஜின்னு இம்புட்டு அடி போட்டும் நமக்கு ஒன்றும் ஆகலை பத்தியா, ஸ்ட்ராங் பாடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, இவன் வந்துட்டு ஜின்னுன்னு சொல்றான். அப்போ டாங் எங்க, டாங்கோட பாடியில ஜின்னு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.